ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்த போறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐடியாஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எண்ணெய் குடிக்காம, காத்துல விளக்கு அணையாம ரொம்ப சூப்பராவே நம்ம வந்து தீபம் ஏத்த முடியும். இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிற குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குக்கரோட கைப்பிடி வந்து அடிக்கடி நமக்கு வந்து கழண்டு வந்துட்டே இருக்கும் இல்லையா? இத அந்த நேரத்துக்கு மட்டும் சரி பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர், கத்தி, ஸ்பூனு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண யூஸ் பண்ணி, அப்பப்போ வந்து டைட் பண்ணி நம்ம சமைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இத வந்து நீங்க வருஷக்கணக்கா கழண்டு வராம இருக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கைப்பிடிய வந்து நம்ம தனியா கழட்டி எடுத்துரலாங்க. அது கூட அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா? அதையும் தனியா கழட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலியான மாத்திரை அட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாத்திரை அட்டை யூஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணீங்க அப்படின்னா, வருஷக்கணக்கானாலுமே உங்களுக்கு வந்து கைப்பிடி கழண்டு வராது. நல்லா டைட்டா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். இதுக்காக நம்ம கடையில குடுத்து இத வந்து ரிப்பேர் பண்ணி செலவு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. இப்ப நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறது நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 2 பீஸ் வந்து சின்னதா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, நடுவுல குட்டியா அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்ஸுக்கு நடுவுல இந்த ஸ்க்ரூவ வந்து விட்டு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த குட்டி பீஸ் எல்லாத்தையுமே வந்து சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா அழகா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு இல்லையா? இத வந்து நம்ம வந்து இந்த குக்கரோட கைப்பிடியில வச்சு இப்படி வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வருஷ கணக்கானாலுமே இது வந்து கழண்டு வரவே வராது. அடிக்கடி நமக்கு வந்து கத்தி அது இதுன்னு யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. கரெக்ட்டா அந்த ஹோல்ஸ்ல வந்து வச்சு செட் பண்ணிட்டு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி டைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். அந்த மாத்திரை அட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும்போது அந்த குக்கர் வந்து ஹீட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்து அது லைட்டா உருகி, உருகி இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாவே வந்து செட் ஆயிருங்க. இது வருஷ கணக்கானாலும் உங்களுக்கு கலண்டு போகாது. இந்த மாதிரி ஒரு ஐடியா ரொம்ப சூப்பரா நீங்க வீட்லயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மழை நேரத்துக்கு இப்படி வாங்கி வைக்கிற பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டப்பால இருக்கும்போதே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நமத்து போயிடுச்சு அப்படின்னா, இத எப்படி உடனே வந்து நம்ம நல்லா புதுசா நம்ம கடையில வாங்கிட்டு வரும்போது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமோ, அந்த மாதிரி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து சமைக்கும்போது இந்த மாதிரி நமத்து போன பிஸ்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த பிளேட் வந்து மேல நம்ம மூடி வைப்போம் இல்லையா? அது வந்து நல்லா ஹீட்டா தான் இருக்கும். அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி நமத்து போன பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது கூட 2 பிஸ்கெட் சாப்பிட்டு மீதிய வந்து அப்படியே வச்சுருவாங்க. சில நேரம் அத வந்து நம்ம எடுத்து வைக்க மறந்துட்டோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிடும். அது வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நல்ல கிரிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு ஆயிடும் உங்களுக்கு. கடையில வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நெட் பேக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் அப்படின்னும்போது நமக்கு இது வந்து கிடைக்கும் இல்லையா? இந்த பேக் வந்து தூக்கி போடாம எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அதே ஃப்ரூட்ஸ வந்து வீட்ல நம்ம நல்ல காத்தோட்டமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு, அது வந்து வேஸ்ட்டா போயிடுச்சு அப்டின்னா, திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நெறைய பேர் வந்து அத எடைக்கு கூட தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடும்போது, அந்த குக்கரோட வெயிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாசர் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இத வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நெறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா தெரியும், நான் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ வந்து கரெக்ட்டா அத வந்து செட் பண்ணிடலாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி அழகா தெரியும். இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது நம்ம ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஓரமா இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, ஃப்ரூட்ஸும் வந்து நமக்கு சீக்கிரத்தில கெட்டு போகாது. நல்ல காத்தோட்டமா இருக்கும். நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, பேஸ்கெட்ல வந்து போட்டு வச்சிருப்போம். அந்த மாதிரி போடும்போது ஃப்ரூட்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிறதுனால லைட்டா அடிபட்ட மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2, 3 நாள்லயே அந்த பழங்கள் வந்து கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நல்ல காத்தோட்டமா இருக்கும். சீக்கிரம் பழங்கள் வந்து கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே நீங்க வந்து உளுந்த வடை பண்றீங்க. அதுவும் வந்து மிக்ஸி கப்பு வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து அரைக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா உளுந்து வந்து வடைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவோம் இல்லையா? அதனால இந்த மாதிரி நீங்க வந்து ஜார் வந்து யூஸ் பண்ணி அரைக்கிறீங்க அப்படின்னா, உளுந்து வந்து சூடாகாம இருக்கணும் அப்படின்னா, ஒரு துண்டு ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி இல்ல அப்படின்னா, கொஞ்சமா வந்து ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சீங்கன்னா, உங்களோட உளுந்து வந்து சூடாகாது.
உளுத்தம் பருப்பு நீங்க வந்து அரைக்கும்போது சூடாயிருச்சு அப்படின்னா, நீங்க உளுந்த வடை செய்யும்போது, உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு உங்களுக்கு வந்து பொங்கி வரவே வராது. ஒரு மாரி ஹார்டாவே இருக்கும். அது வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான், நீங்க வந்து ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சீங்கன்னா, நல்லா கூலிங்கா இருக்கும் மாவு. அதோட நம்ம எண்ணெயில போடும்போது நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வரும். வடைக்கு மாவு அரைக்கும்போது, அதோட பதத்த வந்து செக் பண்றதுக்கு கொஞ்சம் தண்ணீல மாவ கொஞ்சமா உருட்டிட்டு போட்டீங்கன்னா, புஸ்ஸுன்னு உங்களுக்கு வந்து மேல மிதக்கும். அந்த மாதிரி மிதந்தது அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்டேஜில நம்ம மாவு அரைச்சு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனலா உளுந்த வடைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்பவுமே வந்து நம்ம வடை செய்றோம் அப்படின்னா, வெங்காயம் வந்து அதாவது கொஞ்சம் நீங்க லேட்டா பண்றீங்க அப்படின்னா, வெங்காயம் எப்பவுமே முன்னாடியே சேர்த்துறாதீங்க. முன்னாடியே சேர்த்து எடுத்து வச்சுட்டீங்க, கொஞ்சம் லேட்டா போடுறீங்க அப்படின்னா, உளுந்த மாவுல வந்து தண்ணி சேர்ந்துரும். வெங்காயம் வந்து தண்ணி விடும் இல்லையா? அதனால எப்பவுமே வந்து வடை நீங்க எண்ணெய் சட்டியில போட போறீங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெங்காயத்த போட்டு கலந்துக்கோங்க. இப்ப நான் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துட்டேன் அடுப்புல. ஒரு கடாய் வச்சு, ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியோட பின் பக்கத்துல லைட்டா வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல உளுந்த மாவ எடுத்து வச்சு, நல்லா வடை ஷேப்ல ரவுண்ட் ரவுண்டா தட்டிட்டு, இப்படி வந்து போட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து போட்டுடலாம். இப்ப பிகினர்ஸ் எல்லாம் வடை செய்றாங்க அப்படின்னா, எண்ணெயில போடும்போது நெறைய எண்ணெய் வந்து கையிலயும் அங்கங்க பட ஆரம்பிச்சது அப்படின்னா, சீக்கிரம் நமக்கு வந்து கொப்பளமாகி புண்ணாகிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில குட்டி, குட்டி பிரச்சனைகள வந்து அவாய்ட் பண்றதுக்கு, நீங்க இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமாவும் போட முடியும். அதே மாதிரி ஒரு துளி ட்ராப் கூட உங்களுக்கு வந்து ஆயில் கையில வந்து படவே படாது. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஷேப்பும் கிடைக்கும். நம்ம வந்து கையில தட்டி போடும்போது நமக்கு சரியா ஷேப் வராது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப அழகா போட்டுருவாங்க. புதுசா சமைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கரண்டி யூஸ் பண்ணி வடை போட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம கேஸ் அடுப்புல இருந்து அந்த சிலிண்டரோட வயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? பின் சைடு. அந்த வயர வந்து நம்ம ஏதாவது ஒரு தேவைக்காக கழட்டுறோம், இல்ல அது வயர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அத வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம கழட்டும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வரவே வராது. வீட்ல இருக்க யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து கழட்டி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, தனியா ஒரு ஆளா வந்து கழட்ட முடியாது. ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம கழட்டினோம் அப்படின்னா, அந்த பைப்பே வந்து உடைஞ்சிருமோ அப்படின்னும் நமக்கு சில நேரம் பயம் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஈஸியா கழட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணிய ஊத்துனீங்க அப்படின்னா, அந்த நல்ல டைட்டா ஒட்டி பிடிச்சிட்டு பாருங்க. நல்ல நெறைய எண்ணெய் பிசுக்கு தான் இருக்கும் அந்த பைப்புல. ஒரு 2, 3 தடவ அந்த சுடு தண்ணிய நீங்க வந்து நல்லா சூடா ஊத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கழட்டுனீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு வந்து கழட்ட வந்துரும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, அழகா நம்மளே வந்து கழட்டிர்லாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து இத ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து கழண்டு வந்துரும். ஸோ கஷ்டம் இல்லாம ஈஸியா கழட்டிர்லாம். தண்ணி வந்து நல்லா சூடா போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கோஸெல்லாம் வந்து பொரியலுக்கு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப மெல்லிசா நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியா கட் பண்ண முடியாது. கத்தி வந்து வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாலுமே, ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். அதுவும் நல்ல பொடியா நம்மளால கட் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து காய் சீவுற தட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பஜ்ஜிக்கு காய் சீவுவோம். அந்த மாதிரி தட்டு, இல்ல கேரட் துருவுற தட்டு, இந்த மாதிரி தட்டு மட்டும் யூஸ் பண்ணி, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பொரியலுக்கு ரொம்ப பொடி பொடியா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பாருங்க. ரொம்ப மெல்லிசா, உதிரி உதிரியா, பூ பூவா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து துருவினதுக்கப்புறம் நீங்க வந்து பொரியல் செஞ்சீங்க அப்புட்னா, ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. சீக்கிரமா நமக்கு வந்து வேலையும் முடிஞ்சிரும். மூட்டை கணக்குல முட்டைக்கோஸ் இருந்தாலும் ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வதங்கி கருத்து போயிடும். நெக்ஸ்ட் அதுவும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வாங்கிட்டு இல்லாம வந்து வெளியில வச்சிருக்கிற வச்சோம் அப்டின்னா, வெண்டைக்காய் வந்து இன்னும் சொல்லவே ரொம்பவே வேண்டாம். ஒரு வாடி மாதிரி ரொம்ப போயிருச்சு. வாடி சமைக்க போயிரும். லேட் அத ஆயிருச்சு அப்படின்னா, நிமிஷத்துல அத சரி வந்து எப்படி பண்றதுக்கு இந்த மாதிரி நிமிஷத்துல கொஞ்சமா ஃப்ரெஷ் ஐஸ் கட்டி ஆக்குறது வந்து அப்படின்னு சேர்த்துக்கோங்க. பார்க்கலாம். நீங்க வந்து கடையிலேருந்து ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்து வந்த மாரியே சேர்த்துட்டு இருக்கும். அந்த கொஞ்சமா ஐஸ் வெண்டைக்காய்க்குள்ள, கட்டி அதுக்கப்புறம் எடுத்து அந்த கொஞ்சமா ஐஸ் வெண்டைக்கால வாட்டர் வந்து சேர்த்துட்டு சேர்த்து கொஞ்சம் விடுங்க. தண்ணி இந்த ஊத்திட்டு மாதிரி ஒரு வந்து 5 நீங்க நிமிஷம் அப்படியே பண்ணும்போது விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க நிமிஷத்துல உங்களுக்கு செய்யும்போது, வந்து நீங்க கடையில இருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வரும்போது வரும்போது எந்த வெண்டைக்காய் எந்த அளவுக்கு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கோ, ஃப்ரெஷ்ஷா அந்த இருக்கோ, மாதிரி அதே நல்ல மாதிரியே ஃப்ரெஷ்ஷா நல்லா ஃப்ரெஷ்ஷா மாறிடுங்க. இருக்குங்க. ஒரு 10 அதுக்கப்புறம் வந்து நிமிஷம் நீங்க இத பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஊற வந்து கட் போட்டுட்டீங்க பண்ணி அப்டின்னாலே பொரியல் போதும். செய்றதுக்கு ரொம்பவே காய்கறி ஈஸியா வந்து இருக்கும். பொதுவா வாடி இருக்கு வெண்டைக்காய் அப்டின்னா, வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாங்கிட்டு வாட்டர்ல வந்த ஊற உடனே வச்சுட்டு, செய்யல. ஒரு 2, அதுக்கப்புறம் 3 நீங்க நாள் வந்து கழிச்சு கட் செய்றீங்கன்னா, ஒரு பண்ணி மாரி பாருங்க. ரொம்ப வதங்கி போயிடும் ஈஸியா இல்லையா? இருக்கும். அந்த அதே மாதிரி மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நல்ல இப்படி வந்து ட்ரை ஃப்ரெஷ்ஷாவும் பண்ணி இருக்கும். ட்ரை பாருங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிப் சொல்லுங்க. பார்க்கலாம். நம்ம டீ, காஃபி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணாத சமயங்கள்ல நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு, நம்ம காய வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரும்.
அதுக்கப்புறம் நம்ம என்னதான் திரும்ப வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம டீ, காஃபி போட்டாலுமே அந்த வாடை வந்து வந்துட்டே இருக்கும். டீ, காஃபி கூட குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்பவுமே இத வந்து கழுவி காய வச்சுட்டு இத ஓரமா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது யூஸ் பண்ணாத சமயங்கள்ல உள்ளுக்குள்ள ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்க அந்த ஃப்ளாஸ்க்க எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு விதமான காஃபி, டீ வாடையும் வந்து வரவே வராது. எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம இத வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே வாங்கிட்டு வர்ற மளிகை சாமான், பருப்பு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, பாட்டில்ல கொட்டிட்டு மீதி பருப்பு வந்து இருந்தது அப்படின்னா, அந்த கவரோடையே நம்ம வந்து அப்படியே சுத்தி, அப்படியே ஓரமா எடுத்து வச்சுருவோம்ல. அந்த மாதிரி செய்யும்போது, இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படி அந்த பாட்டிலோட மேல் பகுதி இப்ப நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்ல, இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து இருக்கு இல்லையா? இப்ப இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டப்பால கொட்டிட்டு மீதியா இருக்கிற பருப்பு. ஸோ இத வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அது வந்து கீழ கொட்டி வேஸ்ட்டா போயிடும். அதுக்காக நம்ம இப்படி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பாட்டில்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்படி கூட நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த மூடிக்கு நடுவுல அந்த கவர அப்படியே உள்ள விட்டு வெளியில திருப்பிட்டு மேல வந்து மூடி போட்டு இப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து இத திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது பாட்டில்ல தான் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்படி கவர்ல கூட நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா, மறக்காம சேனல் பிளேலிஸ்ட்லயும் குடுத்துருக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து நம்ம பருப்பு வந்து எடுத்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இத வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வரப்போற கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து காத்துலயே விளக்கு அணையாம, எண்ணெய் குடிக்காம ரொம்ப அழகா நீங்க வந்து விளக்கேத்தலாம். எப்பவுமே விளக்கு வந்து வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எண்ணெய் லீக் ஆகாம இருக்கும். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல அடிக்கிற வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்றது. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணாலுமே ஆயில் வந்து லீக் ஆகுது அப்படின்ட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நெயில் பாலிஷ் வந்து நீங்க பின்னாடி அப்ளை பண்ணும்போது 2 கோட்டிங்ல இருந்து 3 கோட்டிங் வரைக்கும் குடுங்க. அந்த மாதிரி வந்து கோட்டிங் வந்து நல்லா திக்கா குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஆயில் லீக் ஆகவே ஆகாது. ஒரு தடவ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ, இப்போ நம்ம வந்து விளக்கு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப அது வந்து தனியா இருக்கட்டும். இப்ப நம்ம இதுக்கு வந்து திரி போடுறதுக்காக திரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமான காட்டன் பஞ்சு நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பீஸா வந்து பிச்சுக்கிட்டு, அத வந்து தண்ணீல தொட்டு தொட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இன்னொரு பஞ்ச வந்து நல்லா விரிச்சுட்டு, அந்த உருட்டுன உருண்ட மாதிரி இருக்கும்ல, அத வந்து அந்த பஞ்சுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தண்ணீல தொட்டு பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து பால் இல்ல பன்னீர் அந்த மாதிரி தொட்டு பண்ணலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மொட்டோட ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்படி பண்ணிட்டு நீங்க விளக்கு வந்து வைக்கும்போது, நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஓரங்கள்ல வந்து அதாவது அந்த விளக்கோட முனைப்பகுதியில வந்து நமக்கு கரியும் வந்து சீக்கிரத்தில பிடிக்காது. ஏன்னா விளக்கு வந்து அதாவது அந்த திரி வந்து நம்ம நிக்க வச்சிருக்கிறதுனால. ஸோ, அதுக்கப்புறம் வந்து அந்த நீள நீளமா இருக்கும் இல்லையா? அந்த திரி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமா அந்த காட்டன்லேருந்து பிரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை திரி தேவையோ, அதுக்கு ஏத்தா மாதிரி நீங்க வந்து திரிய வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நீங்க முன்னாடியே வந்து ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, விளக்கேத்துற டைம்ல ரொம்ப ஈஸியா நீங்க வந்து பண்ணிட முடியும். இப்போ அந்த பஞ்சுக்கு நடுவுல ஒரு குச்சி வந்து வச்சுட்டு, நல்ல கைகள வச்சு 2 பக்கமும் இப்படி உருட்டி உருட்டி நல்லா தேய்ச்சு விட்டீங்கன்னா, அந்த திரி வந்து நல்ல மெல்லிசா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா, இன்னுமே நல்லா மெல்லிசா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த குச்சிய உள்ள இருந்து நம்ம வெளியில எடுத்துரலாம். இந்த மாதிரி அந்த குச்சி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு வந்து எத்தனை திரி தேவையோ, அந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கைகள்ல வச்சு திரும்பவும் நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா, நமக்கு இன்னுமே நல்ல மெல்லிசா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பஞ்சு தனியா பிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நடுவுல ஒரு துண்டு கற்பூரத்த வந்து வச்சுக்கோங்க. கற்பூரத்த வந்து வச்சு சுத்திக்கோங்க இந்த மாதிரி. நம்ம இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கற்பூரம் உள்ள இருக்கிறதுனால, நமக்கு வந்து காத்தடிச்சாலுமே அந்த விளக்கு வந்து அணையவே அணையாது.
நல்லா நின்னு நிதானமா எரியும். அந்த மேல் பக்கம் முனையில மட்டும் நல்லா இந்த மாதிரி மெல்லிசா வந்து கைகள யூஸ் பண்ணி இப்படி பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு அது வந்து செட் ஆகிடும். கீழ வந்து நல்லா குண்டா இருக்கும் பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி நம்ம ரெடி பண்ண மாதிரி ஒரு மொட்டோட ஷேப்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். உள்ளுக்குள்ள நம்ம வந்து கற்பூரம் வச்சிருக்கிறதுனால, காத்தடிச்சாலும் உங்களுக்கு வந்து அணைஞ்சு போகாது. பாருங்க இந்த மாதிரி வந்து விளக்குல வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து விளக்கு ஏத்தி பாருங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சதுக்கு அப்புறமா, உள்ளுக்குள்ள வந்து நம்ம வச்சிருக்கிற கற்பூரம் இருக்கிறதுனால, நமக்கு இது வந்து சீக்கிரத்தில அணைஞ்சு போகாது. உங்களுக்கு என்னதான் காத்தடிச்சாலுமே அணைஞ்சு போகாது. காத்தடிக்காம இருக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு சில டிப்ஸும் இந்த வீடியோலயே இருக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து எண்ணெயுமே வந்து சீக்கிரத்தில காலியாகாது. அதோடு கூட ஒரு சிலர் வந்து அவசரமா விளக்கு வந்து வாங்கி, அதுக்கு எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணாம, குயிக்கா வந்து விளக்கு ஏத்துவீங்க, டைம் இல்லாதவங்க. அந்த மாதிரி ஏத்துறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அத கீழ் பக்கமா இப்ப நான் வந்து தலைகீழா கவுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து உள் பக்கமா வந்து அந்த பிளாஸ்டிக் மூடிய திருப்பி வச்சுட்டு, அதுக்கு மேல விளக்க வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா, எண்ணெய் ஏதாச்சும் லீக் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த மூடிக்குள்ளேயே அந்த எண்ணெய் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க நம்ம ஃபைனலா வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் இப்படி பண்ணல அப்படின்னா, ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெயில் பாலிஷ் வந்து பின்னாடி அடிச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாரும் சொல்ற டிப்ஸ் தான். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் வந்து ஒரு 2, 3 கோட்டிங் குடுத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ஆயில் வந்து லீக் ஆகாம இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அரச மர இலை இருக்கு இல்லையா? அது யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து விளக்கு ஏத்திக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் வந்து ஆயில் லீக் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆயில் மொத்தமுமே உங்களுக்கு வந்து அந்த இலையிலேயே கலெக்ட் ஆயிடும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆயிலும் வந்து தரையில சிந்தாது. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு காத்து அடிக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி வந்து பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இத கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த விளக்கு நான் வச்சிருக்கேன் இல்லையா? இதுக்கு நடுவுல இப்ப நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிற பீஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உள்ள வந்து விளக்கு எரியிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அந்த மூடிய அதாவது அந்த கட் பண்ணி எடுத்த பார்ட் வந்து விளக்குக்கு மேல இப்படி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு காத்து அடிச்சாலுமே வந்து விளக்கு அணையாது. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா எனக்கு வந்து எரிஞ்சிட்டுருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சுத்தமா ஆயில் எந்த இடத்துலயுமே வந்து லீக்கேஜ் ஆகவே இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து நெயில் பாலிஷ் கோட்டிங் குடுக்கும்போது ஒரு 2, 3 கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தே குடுங்க. மறக்காம இந்த ஐடியாவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணீல விளக்கேத்துறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணீல விளக்கேத்துறது அப்படிங்கிறது நீங்க பூஜைக்காக செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. வீட்ல வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக, வீடு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னா, இத வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி இப்படி கண்ணாடி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு, இது கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்ச பொடி வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா? பிளாஸ்டிக் கவரு அப்படி இல்லன்னா, ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் மூடி இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி இலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியா ஒரு ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணியான தண்ணி இருக்குல்ல கீழ, அந்த தண்ணிக்குள்ள ஒரு டிராப்ஸ் அளவுக்கு ஆயில் வந்து விட்டுக்கோங்க. அந்த ஆயிலுக்கு நடுவுல இந்த மாதிரி அந்த இலைக்கு நடுவுல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு, ரெடி பண்ணி எடுத்திருக்கிற திரிய வந்து உள்ள வச்சு செட் பண்ணிக்கோங்க. அந்த திரியோட மொனப்பகுதியில லைட்டா வந்து ஆயில் தொட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அந்த கிளாஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கேத்திடலாம். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இத வந்து ஈவினிங் டைம்ல இல்ல ராத்திரி டைம்ல நீங்க ஏத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வீடு வந்து பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். வீட்ல கெஸ்ட் வர்றாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க இது மாதிரி வந்து ட்ரை பண்ணலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் வந்து சேர்த்திருந்ததுனால தண்ணி மஞ்சளா இருக்கு. நீங்க வேற என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ, அந்த மாரி கலர் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். கோலப்பொடி கலர்லாம் வருது இல்லையா? நெறைய கலரு. அந்த மாரி எது வேணும்னாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து குட்டி, குட்டி மணி அந்த மாரி கூட வந்து சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். இத வந்து நம்ம ஹால்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணும்னாலுமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துறதுக்கு தேவையான ஏகப்பட்ட டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீல எரியிற விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணும்னாலுமே வீட்ல வந்து ஏத்தி வைக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா, நீங்க ஏத்தி வைக்கிற அந்த கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கண்ணாடியில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் அதோட லுக் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வெளியில தெரியும். ஸோ, அதுக்காக தான் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். மத்தபடிக்கு நீங்க எந்த கிளாஸ்ல வேணும்னாலும் நீங்க வந்து ஏத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டியா ஒரு அகல் எடுத்திருக்கேன். அதில வந்து கொஞ்சமா ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க சேர்க்குற ஆயில் வந்து வேப்பெண்ணெயா இருந்தது அப்படின்னா, இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு திரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது போட்டுக்கோங்க. இது நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மழை நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கொசுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அது கொசு வராம இருக்கிறதுக்காக இப்படி வந்து விளக்கேத்தி பாருங்க. ஒரு துண்டு கற்பூரத்த உள்ள சேர்த்துக்கோங்க உதிர்த்துட்டு. அது கூட வந்து கொஞ்சமா புதினா இலை வந்து கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீஸா கிள்ளி சேர்த்துருக்கேன். புதினா இலை இல்ல அப்படின்னா, வேப்பில சேர்த்துக்கோங்க. நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொசு அப்படிங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி ரெடி பண்ணினதுக்கப்புறம் உங்க வீட்ல இருக்கிற எல்லா ரூம்லயும் காமிச்சு பாருங்க. இந்த வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொசு வராது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து வச்சுக்கோங்க. இதில வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மழை நேரங்கள் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு நெறைய பேருக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நெஞ்சு சளி அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு தடவ இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாட்டு மருந்து கடையில பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ, அது வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம சேர்த்தோம் இல்லையா தேங்காய் எண்ணெய் லேசா சூடாகும் பாருங்க. அந்த டைம்ல இந்த கற்பூரத்த அப்படியே உதிர்த்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து லேசா ஹீட் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய இறக்கி வச்சுருங்க. எண்ணெய் வந்து நல்ல வெதுவெதுப்பான சூட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வெத்தல வந்து எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில பார்த்தீங்கன்னா, அந்த வெதுவெதுப்பான சூட்ல இருக்கிற எண்ணெய நல்லா தொட்டு தொட்டு இப்படி வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணினதுக்கப்புறம் குழந்தைங்களோட நெஞ்சில, மார்பு அதாவது நடு நெஞ்சு இருக்கு இல்லையா? அந்த நெஞ்சு, அப்புறம் சைடு விலா எலும்பு பக்கம், முதுகு பக்கம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இந்த மாதிரி வெத்தலையில எண்ணெய் தடவிட்டு நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 2, 3 நாளுக்கு தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா, நெஞ்சு சளி வந்து நல்லாவே எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து எங்க அம்மா, பாட்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து குழந்தைங்களுக்கு வீட்ல சளி பிடிச்சது அப்படின்னா, இதுதான் வந்து பண்ணுவாங்க. சீக்கிரமாவே வந்து சளி வந்து குறைஞ்சிருங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கை, கால் வலி, முட்டி கால் வலிலாம் இருக்குது அப்படின்னா, அந்த எண்ணெய நல்லா வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நீங்க வந்து இப்டி தடவிக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசென்ட் டைம்ல போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னுமே பார்க்கல அப்டின்னா மறக்காம சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.